அன்பார்ந்த சகோதரர்களே, நீண்ட வரலாறு கொண்ட ஒரு சமூகமாக யூதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் ஏற்பட்ட சாபம். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் மூசா நபிக்கு சொல்கிறார், நீங்களும் இந்த சமூகமும் இதோ பைத்துல் முகத்தஸில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக போராடி உள்ளே போங்கள் என்று சொல்கிற போது அவருக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே, இதுஹப் அந்த வரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஆஹுனா காயிதுன், நீங்களும் உங்கள் ரப்பும் போய் அவர்களோடு போராடுங்கள், நமக்கெல்லாம் அங்கே வர முடியாது, நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்றோம், நீங்கள் போராடிட்டு வாங்க, நாங்கள் புள்ள போகிறோம் என்றார்கள். அந்த அளவுக்கு கர்வத்தோடு ஆணவத்தோடு வாழ்ந்த ஒரு சமூகம் அவர்கள். அல்லாஹ்வுடைய இழிவுக்கும் லானத்துக்கும் அவர்கள் ஆளானார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த இழிவின் சோதனை எப்படி அமைந்தது என்றால், உலகத்தில் எந்த ஒரு பகுதிக்கும் போய் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினார். அடிமைகளாக இருந்து இவ்வளவு நியமத்துகளை தந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை தந்து நியமத்துகள் எல்லாம் தந்த போது நிராகரித்த நீங்கள், உங்களுக்கென்று ஒரு பகுதியைக்காக வேண்டி வாக்களிக்கிற போது அதை நிராகரித்த நீங்கள், இனி பூமியிலே விஷமங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் தற்றழிந்து திரிந்தவர்களாகவே தான் பூமியிலே வாழ்வீர்கள் என்ற அந்த தண்டனை தான் அவர்களுக்கு சாபமாக அமைந்தது. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு என்று தனியான ஒரு இடம் நாடு எங்குமே இல்லை என்று உங்களுக்கும் தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மிக கண்ணியமான ஒரு வாழ்வை மதீனாவில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மிக கண்ணியமான சுதந்திரமான நடமாடக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு மதீனாவிலே அமைத்து கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கோத்திரத்தார்களோடு ஒப்பந்தம் செய்தார்கள். அது இந்த மதீனாவை சொந்த தாயகமாக ஏற்று மதீனாவுடைய இறைமையை சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது அந்த மதீனாவுடைய ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றலாம், உங்களுடைய செலவுகள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பானவர்கள். முஸ்லீம்கள் அவர்களுடைய மதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள், அவர்களுடைய செலவுகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பாளிகள். முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கு இடையில நட்பு நன்மை என்று எதெல்லாம் சொல்லப்படுகிற அந்த நன்மையில நட்பு முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கு என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும். எப்படியான ஒப்பந்தம் என்று பாருங்கள். நலவில நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்போம். எது எல்லாம் யூதர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வருமோ அதற்கு முஸ்லீம்கள் துணையாக நிற்பார்கள். முஸ்லீம்களுக்கு எதெல்லாம் பாதகமாக அமையுமோ அதற்கு எதிராக யூதர்களும் இருப்பார்கள். நன்மை என்று சொல்லக்கூடிய விவகாரத்தில் நாங்கள் நீங்கள் ஒன்றாக இருப்போம் என்று சொன்னார்கள். யூதர்களை தாக்குவதற்கு யாராவது வந்தால் முஸ்லீம்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவார்கள். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக யாராவது போராட வந்தால் யூதர்கள் முஸ்லீம்களோடு போராடவில்லை. என்றால் மதீனா என்பது இரண்டு பேருக்கு உரிய தாயகமாக இருக்கிறது. தாய் நாட்டை பாதுகாப்பது இங்குள்ள ஒவ்வொருவருடைய கடமை, ஒவ்வொரு பிரஜையுடைய கடமை. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் உதவி கொள்வோம் என்ற அந்த ஒப்பந்த நிபந்தனைகள் இருந்தன. அதே நேரம் மதீனாவுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக யாராவது படை தொடுக்க வந்தால் யூதர்கள் முஸ்லீம்கள் அனைவரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும், தாய் நாட்டுக்காக போராட வேண்டும். அதே நேரம் மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள் எதிரிகளுக்கு எந்த வகையிலுமே ஆதரவு காட்டக்கூடாது, அது முடியாது தானே. தாய் நாட்டில் வாழக்கூடிய பிற எதிரிகளுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ண முடியாது. உள்ரங்க விவகாரங்களை அவர்களுக்கு போட்டு கொடுக்க முடியாது. அது உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதானே. அதிலேயும் யூதர்கள் எல்லாம் சரி சரி என்று ஒப்பந்தம் பண்ணினார்கள். அவர்களே முழுமையாக சுதந்திரமான பாதுகாப்பான ஒரு வாழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒப்பந்தங்கள் மூடாக அவர்களுக்கு வழங்கினார்கள். பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் யூதர்களை பனு கைனுகா என்ற கூட்டத்துக்கு அது வெறுப்பாக மாறியது. பத்ர் யுத்தம் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட யுத்தம், ஆனால் அதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கத் தொடங்கினார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக பகைமையை உருவாக்க தொடங்கினார்கள். முஸ்லிம்களை பற்றி தாறுமாறாக பேச தொடங்கினார்கள். பனு கைனுகா யூதர்கள் வாழக்கூடிய அந்த கடை வீதிகளுக்கு முஸ்லிம்கள் வந்தால் வீணான பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கினார்கள். இவர்கள் எல்லை மீறி போகிறார்கள் என்ற போது ரசூலுல்லாஹ் பனு கைனுகா யூதர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு நசியத்து செய்தார்கள். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை உருவாகும், நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசியத் செய்கிறார்கள்.
குறைஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வி உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் அதற்கு முன்னால் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் இயலான்னு சொன்னார்கள். இயலாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் யாரோடு போராடினீர்கள் தெரியுமா? யுத்த அனுபவம் இல்லாத குறைஷிகளோடு போராடினீர்கள். யுத்தம் என்ன, எங்களோடு போராடி பாருங்கள் என்றார்கள். யுத்தம் என்றால் எங்களோடு போராடி பாருங்கள், நாங்கள் காட்டுவோம் நாங்கள் யார் என்று இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை போட்டு அந்த குழப்பத்தை அவர்கள் உருவாக்குறார்கள். இதுக்கு தானே அந்த கூட்டம் கூடியது, இதுக்கு தானே ரசூலுல்லாஹ் அவர்களோட ஒப்பந்தம் பண்ணியது இல்லையே. எங்கேயோ ஒரு கூட்டம் தோல்வி அடைந்து போனதுக்கு இவர்கள் ஏன் மதீனாவுக்குள்ளே இந்த வன்மத்தை கக்க வேண்டும்? ஏன் இப்படியான ஒரு செய்தியை மதீனாவுக்குள்ளே பரப்பி குழப்பத்தை உருவாக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் அதிலேயும் அமைதியாக இருந்து போய்விட்டார்கள். அது அவர்களுடைய ராஜதந்திரம். ஆனாலும் யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பனு கைனுகா கடை வீதிக்கு ஒரு முஸ்லீம் பெண் வியாபாரத்துக்காக வருகிறார். அவளை சீண்டி பார்க்க தொடங்கினார்கள். அந்த பெண் உட்காருகிற போது அந்த பெண்ணுடைய ஆடையை பின்புறமாக அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அப்படியே தூக்கி மேலே கட்டி வைத்தார்கள். அந்த பெண் வியாபாரத்தில் முடித்து எழும்புகிற போது பின்பக்கமாக அவளுடைய அவுரத்தெல்லாம் விளங்க தொடங்கியது. அவள் பயங்கரமாக அந்த பெண் கத்தத் தொடங்கினார். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மானம் அவள் காப்பாற்றிக் கொள்ள எப்படியெல்லாம் துடிப்பாங்க. உடனே அந்த இடத்தில் ஒரு நபித்தோழர் அதை செய்தவனுக்கு எதிராக அடித்தார். அவனோடு போராடினார்கள், கொல்லப்பட்டார். யூதர்கள் எல்லோரும் சேர்ந்த நபி தோழரையும் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், இது வன்மத்துடைய உச்சக்கட்டம் போய்கொண்டிருக்கிறது, நாட்டில் உள்நாட்டு குழப்பத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மதீனாவிலிருந்து இந்த பனு கைனுகா நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொன்னார். இதுக்கு பின்னால் இந்த விஷமத்தனத்தை மதீனாவில் உங்களுக்கு செய்வதற்கு இடம் தர முடியாது, நீங்கள் மதீனா விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் வெளியேறி ஷாமுக்கு போனார்கள். இரண்டாவது